ஜாதகத்தில் மகாசக்தி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அது என்ன மகாசக்தி யோகம் அப்படின்னு, இந்த மகாசக்தி யோகம் ஆண் பெண் பாகுபாடின்றி அந்த ஒரு உயர்ந்த புகழையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகாசக்தி யோகம் அப்படிங்கிறது. இந்த மகாசக்தி யோகம் அப்படிங்கிறது சக்தி அப்படின்னா கிரகத்தில் சந்திரன், அதில் மகாசக்தி அப்படின்னா ராகு தான் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம். அப்போது இந்த சந்திரனும் ராகுவும் சம்பந்தப்படும் பொழுது தான் இந்த மகாசக்தி யோகத்தை கொடுக்கிறது. இது எப்படி சந்திரன் ராகு இணைஞ்சிருந்தாவா அப்படின்னா, சந்திரனை கடந்த ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சந்திரனை கடந்த ராகு. இப்போ உதாரணத்துக்கு மிதுனத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். கடகத்தில் நின்ற ராகு அல்லது ஒரு டிகிரி வைஸ் ஒரே ராசியை தான் காட்டிலும் வேறு வேறு ராசிகளில் முன்பின் ராசிகளில் இருக்கும்போது அதிகப்படியான பலத்தை கொடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் மிதுனத்தில் சந்திரனும் கடகத்தில் ராகுவும் சொன்னோம். இது மகாசக்தி யோகத்தை கொடுக்கிறது, அசைக்க முடியாத அசுர பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஒரே ராசியில் இந்த சந்திரனை கடந்த ராகு இருந்தாலும் அதுவும் மகாசக்தி யோகம் தான். ஆனால் இருந்தாலும் இது அந்த அளவுக்கு பலமாக செயல்படுறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு தாற்பயம். ஸோ இந்த மகாசக்தி யோகம் அப்படிங்கிறது அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதீதமான சக்திகளை கொடுக்குது. அதே மாதிரி மக்கள் தொடர்பையும் அந்த பெண் சக்திகளினுடைய வழிபாடுகளையும், அதாவது வழிபாட்டின் மூலமாக அல்லது அந்த பெண்களினுடைய சக்தி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மோடிஜி இருக்கிறாருன்னா, இப்போ நம்மலாம் பெருசாக அவரை பற்றி பேசுறதில்ல. நம்ம தமிழ்நாட்டில் நார்த் இந்தியாலாம் போனீங்க அப்படின்னா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவருக்கு அந்த மகாசக்தி யோகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மகாசக்தி யோகம் உடைய ஜாதகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அசைக்க முடியாத புகழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது.